சார் வீல் பேலன்சிங் ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம பண்றோம் சார்? வீல் பேலன்சிங் ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து வைப்ரேஷன் வாப்லிங் இல்லாம இருக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்மூத் ரைடு எடுத்துட்டு போறதுக்காகவும் பண்ணக்கூடியதா நம்ம வீல் பேலன்சிங். ஓகேங்க சார். வீல் பேலன்சிங் பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கு சார்? வீல் பேலன்சிங் பண்ற மூலியமா நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் ரைடு கிடைக்கும். நம்ம ஒரு லாங் போறோம், இல்ல 120 130 மேல எபோவ் ஸ்பீட்ல ஹை ஸ்பீட்ல போகும்போது ஒரு 100 எபோவ் போனீங்கன்னா கூட அந்த வைப்ரேஷன் வாப்லிங் இல்லாம இருக்கிறதுக்காக பண்ணக்கூடியதான் நம்ம வீல் பேலன்சிங். இப்போ சில கம்ப்ளைண்ட்லாம் வருதுங்க சார், நம்ம ஆட்டோ கேலரி இதுலயே பார்த்திருக்கோம். ஒன் சைடு டயர் தேயுது, அது என்ன எஃபெக்ட் சார்? ஒண்ணும் இல்ல, இப்போ ஒன் சைடு டயர் தேயுதுன்னு பாத்துட்டீங்கன்னா அதோட மெயின் ரீசன் வந்து அலைன்மெண்ட் தான். நம்ம வீல் அலைன்மெண்ட் கரெக்டான ரீடிங்ல வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து டயர் வந்து ஈவனா பிளாட் ஆகிட்டு வரும். இல்ல எனக்கு வந்து இன்டோ அவுட்டர் டோ அடிச்சதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சைடு வந்து தேய்மானம். ஓகே சார். சார் இப்போ வீல் பேலன்சிங் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் கம்பல்சரி பண்ண வேண்டியது இருக்கு? ஏன் பண்ணாம விட்டா என்ன ப்ராப்ளம்? எவ்ரி 5000 நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கிடைக்குங்க. ஓகேங்க சார். எவ்ரி 5000 ஃப்ரண்ட் பேக் மாத்தி போறது, கிராஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி போடும்போது உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா